ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே மோந்தா புயல் கரையை கடந்த போது கொட்டி தீர்த்த கனமழை. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து சேதம். ஆந்திராவில் மோந்தா புயல் சேதங்களை தடுக்க முழுவீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கட்டுப்பாட்டு மையங்களில் இருந்தவாறு கண்காணிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி வெளியீடு. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்தார் விஜய். தமது வழிகாட்டுதலின்படி செயல்படும் குழுவுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க உத்தரவு. மழையால் நெல்மணிகள் முளைத்து வீணாகி போனதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து எதிர்ப்பு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போவது உறுதி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆவேசம். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழுவின் முதல் கூட்டம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உத்தரவு. திமுக அரசின் அலட்சியத்தால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்திருப்பதாக வேதனை. நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் சேமித்து வைக்க அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் விஜய் கேள்வி. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுகவினருக்கு பயிற்சி கூட்டம். மாமல்லபுரத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 26 நடக்க இருப்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல் என முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காப்பாற்றும் தேர்தல் என்றும் சூளுரை. நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் மான நஷ்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் பதில் மனு தாக்கல். திமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவாதிக்க அமைச்சர் முத்துசாமி விடுத்த சவாலை ஏற்றார் பாமக தலைவர் அன்புமணி. அமைச்சர் முத்துசாமி மூலமாகவே திமுக அரசின் மோசடிகள் வெளிவரட்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் அவசர பொதுக்குழு அடுத்த வாரம் கூட உள்ளதாக தகவல். கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்து பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற விஜய் திட்டம். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ராம்சார் நிலத்தில் அடுக்குமாடி கட்டடம் கட்ட ஒப்புதல் அளித்ததாக புகார் எழுந்த விவகாரம். சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 11,075 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 88,600 ரூபாய்க்கும் விற்பனை. கோவையில் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவி கத்தியால் குத்தி படுகொலை. கார் ஓட்டுநர் சரணடைந்த நிலையில் சடலத்தை கைப்பற்றி காவல்துறை விசாரணை.
திருவள்ளூர் அருகே பழங்குடியினர் வசிக்கும் குடியிருப்பில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவிப்பு. துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் முதன்முறையாக கோவை வந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு. நடந்து சென்று வழிநெடுக நின்ற மக்களுக்கு கை கொடுத்து நன்றி தெரிவித்த சிபிஆர். எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போதும் உங்களோடு ஒருவனாக இருப்பேன். கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. கோவையில் குடியரசு துணைத் தலைவர் சென்ற வாகனத்தின் முன்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களால் பெரும் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் இருவரின் அடையாளங்கள் கண்டுபிடிப்பு. போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகாத நடிகர் ஸ்ரீகாந்த். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு ஸ்ரீகாந்த் கோரிக்கை. நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிப்பது குறித்து திருவாரூரில் மத்திய குழுவினர் ஆய்வு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மணிகளை ஆய்வு செய்தனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். திருமண மோசடி புகார் தொடர்பாக ஜாய் கிறிஸ்டில்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராயினர். இருவரிடமும் 2 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோரம் உள்ள 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விஜய் அளித்த 20 லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பிய கரூர் குடும்பத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காததால் அதிருப்தி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,500 கனஅடியாக குறைந்தது. 7 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மண் சரிவு. மழை தொடர்ந்தால் வாகனங்கள் மூணாருக்கு செல்லும் வழி தடைபடும் அபாயம். ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை சோதனை தேவையில்லாதது என டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு யோசனை.